புத்தியுள்ள வேலைக்காரன். புத்தியுள்ள வேலைக்காரன் இலச்சை உண்டாக்குகிற புத்திரனை ஆண்டு சகோதரருக்குள்ள சுதந்திரத்தில் பங்கடைவான். நம்முடைய குடும்பத்தின் அந்தஸ்துகளினால் நமக்கு மதிப்போ மரியாதையோ உயர்வோ உண்டாவதில்லை. நம்முடைய ஞானத்தினாலேயே நமக்கு மதிப்பும் மரியாதையும் உண்டாகிறது. ஐஸ்வர்யமுள்ள ஒரு குடும்பத்தில் பிறந்திருக்கிற குமாரன் மதியீனனாக இருந்தால் அவனுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்காது. ஒரு குடும்பத்தில் வேலை செய்கிறவன் ஞானமும் புத்தியும் உள்ளவனாக இருந்தால் அவன் வேலைக்காரனாக இருந்தாலும் அவனுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். புத்தி இல்லாத குமாரன் தன்னுடைய பெற்றோருக்கும் குடும்பத்திற்கும் அவமானத்தையும் இலச்சையையும் உண்டு பண்ணுகிறான். இவனுடைய புத்தி இனத்தினால் இவனுக்கும் இவனுடைய குடும்பத்தாருக்கும் கேடு உண்டாகும். புத்தியுள்ள வேலைக்காரனோ ஆசீர்வதிக்கப்படுகிறான். தன்னுடைய எஜமானின் நன்மையை தேடுகிறான். எஜமானும் இவனை ஆசீர்வதிக்கிறான். புத்தி இல்லாத குமாரனுக்கு அவனுடைய குடும்பத்தில் மதிப்பும் மரியாதையும் இருக்காது. அவனுக்கு கிடைக்க வேண்டிய சுதந்திரம் கூட கிடைக்காமல் போய்விடும். புத்தியுள்ள வேலைக்காரன் இலச்சை உண்டாக்குகிற புத்திரனை ஆளுகை செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அவன் வேலைக்காரனாக இருந்தாலும் ஆளுகை செய்கிறவனாக இருப்பான். புத்தி இல்லாதவனோ குமாரனாக இருந்தாலும் வேலைக்காரன் அவனை ஆளுகை செய்வான். புத்தியுள்ள வேலைக்காரனுக்கு அவனுடைய எஜமானின் தயவும் ஆசீர்வாதமும் கிடைக்கும். எஜமான் தன்னுடைய சொத்தில் ஒரு பகுதியை புத்தியுள்ள வேலைக்காரனுக்கு கொடுத்து விடுவான். வேலைக்காரன் குடும்பத்தில் ஒருவனாக இல்லாவிட்டாலும் குடும்பத்தில் உள்ள சொத்தில் ஒரு பங்கை பெற்றுக்கொள்கிறான். புத்தியுள்ள வேலைக்காரன் தன்னுடைய எஜமானுடைய குமாரர்களுக்குள்ள சுதந்திரத்தில் பங்கடைகிறான். வேலைக்காரனாய் இருக்கிறவன் தன்னுடைய புத்தியினால் ஆளுகை செய்கிறவனாகவும் இருக்கிறான். சம்பளம் வாங்குகிற வேலைக்காரன் தன்னுடைய ஞானத்தினால் சுதந்திரத்தில் பங்கடைகிறான்.